மாணவிகளுக்கு திருக்குறளுக்கு செய்கிற உதவி போல நினைத்து இந்த குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்று இந்த நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய புதுப்பாளையம் மாநகராட்சி பள்ளியும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைகளுக்கு கீழே படிச்சிருக்குது அந்த ஸ்கூல். இப்போ 100 வருஷத்தை கடந்த ஸ்கூல், 91வது வருஷம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கு. நம்ம திருக்குறள் நுழைந்த நேரம் இனிமே மிக உயர்ந்த நிலைமைக்கு ஆகிடும். அதே நேரம் எங்களுடைய குரலமைச்சர் ஐயாவுக்கு இன்னொரு நன்றி, கூடுதல் நன்றி. என்னுடைய அருமை நண்பருடைய மகன், இப்போ என்னுடைய நண்பர் பூபதி, அவரை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பேரில் நோட்டீஸ்ல பேரை பார்த்தோட ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. பரவாயில்ல, திருக்குறளை போதிக்க அளவுக்கு அவர் நண்பராயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் நினைத்து இந்த திருக்குறளை உலகம் முழுக்க படித்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட நாடு, திராவிட மாடல் ஆட்சி புரியும் நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் அறிஞர் அண்ணா பிறந்த நம்முடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே பிள்ளையார்பாளையம் இந்த பகுதியை சார்ந்த மாணவர்கள் ஈடுபட்டு புகழ்பெற்றுக் கொண்டிருப்பது, புகழ்பெற்று அவருடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த திருக்குறள் பேரவைக்கும் மிகவும் புகழையும் பாராட்டுகளையும் நீங்கள் வாங்கி தருவது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடக்க பேச்சாளர் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, நம்முடைய மேயருடைய பேச்சை நீங்கள்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ப்புகளை கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு எனக்கு பிரிந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கெல்லாம் இன்னும் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் மிகவும் நன்றாக வாழ்ந்து மிகவும் புகழ்பெற்று உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சக மாணவ மாணவிகளுக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுடைய பள்ளிக்கும் நம்முடைய ஊருக்கும் பெருமையையும் புகழையும் தேடி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.